சரத்து 111 இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 112 அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரத்து 111 சட்ட முன் வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை பற்றி வரையறுக்கிறது. அதாவது ஒரு நாடாளுமன்றத்தில் 2 அவையிலையும் மசோதா நிறைவேறிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் கையெழுத்துக்காக போகும். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டம். அதற்கு முன்னாடி வரைக்கும் அதற்கு பேர் என்ன, மசோதா. அந்த சட்டமாகிறதுக்கு குடியரசுத் தலைவரோட அதிகாரத்தை பற்றி சொல்கிறதா இந்த சரத்து 111. இந்த சரத்து 111 படி குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம். குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்பினால் நாடாளுமன்றம் அந்த மசோதாவை திருத்தியோ அல்லது திருத்தாமலோ மீண்டும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கலாம். அப்படி மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது. ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புகிறாரு, மீண்டும் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேறி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக வருது அப்படின்னா கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னும் இந்த சரத்து 111 கூறுது.